கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ரொம்ப அருமையா ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, என்னுடைய போஜனம், நான் விரும்பி உண்ணும் ஆகாரம் என்ன? என்னை அனுப்பின என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் நான் சாப்பிட்ற ஆகாரமாக இருக்கிறது என்று. எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொன்னாரு. சொன்னது மாத்திரமல்ல, செய்து காட்டினார். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 40:8வது வசனத்தில் இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லக்கூடியதாக ஆண்டவர் இது சொன்னது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு முறையும் தான் செய்யும் போது எப்படி பிதாவானவர் காண்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன், பிதா சொன்னதை தான் செய்கிறேன், பிதாவினுடைய சித்தத்தை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கிறோம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். ரொம்ப அருமையா, அதாவது நான் செய்கிறது பூராமே என்னுடைய பிதாவிற்கு விருப்பமான காரியம் என்று சொல்லக்கூடியதாக தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன ஒரே வரியில் அவரோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. யோவான் 6:38 என்ன சொல்றாரு? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் கடைசியா முடித்து விட்டு ஜெபம் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியருடைய ஜெபம் என்று சொல்லக்கூடிய யோவான் 17வது அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கும் போது கடைசியா என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? யோவான் 17:4வது வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நீங்க எனக்காக நியமித்து வைத்திருந்த நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடியதாக யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்றாரு. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்ப என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்வதற்கு தான் செய்து முடித்த காரியம் எல்லாமே என்னன்னா, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் நான் செஞ்சேன், வேற எந்த ஒரு காரியமும் செய்யல என்று சொல்லக்கூடியதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல சொன்னாரு, பின்னாடியும் சொன்னாரு, அதற்கு பின்பாக நிறைவேற்றி காட்டினார். முடிக்கும் போதும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடித்தார். அப்ப அவருடைய போஜனம் சும்மா வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லலை, என் போஜனம் உம்முடைய சித்தத்தை செய்வதுன்னு தன் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டினார். இப்ப இந்த வார்த்தையை நீங்க எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும்? நீங்க கேட்கிறவங்களா செய்யறவங்களா? கேட்கிறவங்க கேட்டுட்டு அப்படியே போறது ஒன்று இருக்கு, ஆனா கேட்டதன்படி வழி நடக்கிறவர்கள் என்பது இன்னொன்று. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவரை குறித்த ஞானம், ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு அநேகம் இருக்கிறது. நிறைய பேருக்கு நிறைய ஆழமான சத்தியங்கள் தெரியும், நிறைய பேர் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள், நிறைய விஷயங்கள் அவங்க புரிந்து கொள்ளக்கூடியது இல்லை அறிந்து கொள்ளக்கூடியது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்லே ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் இருக்கு. இன்றைக்கு ஆண்டவருடைய ஞானத்தை குறித்த வெளிப்பாடு அநேகம், ஏராளம். ஆனால் இன்றைக்கு அதற்கு கீழ்ப்படியவர்கள் குறைந்து கொண்டே போகிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டுகிறவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்காதவர்களாய், கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் காட்டாதவர்களாய் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாமல் போவதை நம்ம காண முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய ஆகாரமே, என்னுடைய போஜனமே உம்முடைய சித்தம் செய்வது என்று நீங்க அப்படி செய்யறவங்களா மாறுங்க. அப்பொழுது தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். இன்றைக்கு இந்த நாள்ல ஒரு சேலஞ்ச் எடுங்க. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு கீழ்ப்படிவேன். ஆரம்பிங்க, ஒரு சின்ன காரியத்தில் ஆரம்பிங்க.
அதிலிருந்து நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறவங்களா, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவங்களா மாறுவீங்கன்னு பாருங்கள். சின்ன காரியம், பொய் சொல்லாமல் இருக்கிறது, இல்லை அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறது, இல்லை பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, இல்லை மனைவியை நேசிப்பது, இல்லை கணவனுக்கு கீழ்ப்படிவது, இப்படி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் கிறிஸ்துவனுடைய சத்தம் கேட்டு நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறவங்கள மாறுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய காரியங்களை செய்து முடிப்பதான் என் போஜனம்னு. அதுபோல் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் அவர்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாறக்கூடிய ஒரு தேவ கிருபையை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.